எஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங் எவ்ரிவன். கேக்குதா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் ஹாப்பியா இருப்பீங்கன்னு நம்புறேன். உங்க எல்லாருமே இந்த தளத்திற்கு வரவேற்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வெல்கம் டே 27th ஆஃப் சூப்பர் 70 சீரியஸ். உங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் தொடர்ந்து இருந்து ஆரம்பத்துல இருந்து நல்லா சப்போர்ட் பண்றீங்க. சந்தோஷமா இருக்கு. இன்னும் வரக்கூடிய எல்லா நாட்கள்லயும் உங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் எனர்ஜியும் கண்டிப்பா எங்களுக்கு தேவை. கீப் என்கரேஜிங். இன்னைக்கு நம்ம அவங்கள பத்தி பார்க்க போறோம். யார் நம்ம கூட கலந்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்டிபிகேட் லைஃப் ஸ்கில் ட்ரைனர் அண்ட் ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் வித் NLP மாஸ்டர் அண்ட் சுப்ரீம் மாஸ்டர் வேர்ல்ட் ரெக்கார்ட் ட்ரைனர். எஸ், உலக சாதனை பயிற்சியாளர் அப்படின்ற அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம லிட்டில் விங்ஸ் ஃபவுண்டேஷனோட ஒன் ஆஃப் த மெம்பரா இருக்கிறாங்க. எஸ், மிஸ் ஜுல்ஃபியா ஹசீன் சிஸ்டர், வெல்கம். ஆல் தி பெஸ்ட். ஜுல்ஃபியா சிஸ்டர். ஓகே. அன்மியூட் பண்ணிட்டேங்க சிஸ்டர். சாரி, நான் தான் அன்மியூட் பண்ணாம இருந்துட்டேன். ஓகே ஓகே ஓகே. வெல்கம் வெல்கம். ஆல் தி பெஸ்ட். ஹாப்பி ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் தூக்கம் வருதுங்களா? யாரும் மெசேஜ் பண்ணவே இல்ல? ஓகே. நான் தான் ஜுல்ஃபியா ஃபாஸ்மின். இந்த வாய்ப்பை கொடுத்த நம்மளுடைய சாருக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து என்ன? ப்ராசஸ் த எமோஷன்ஸ். உணர்வுகள் இல்லாம யாருமே இல்ல. ஆனா உணர்வுகளை எப்படி சமாளிக்கிறது என்பதை நம்ம வாழ்க்கையவே வந்து நியமிக்குது. ஒரு நிமிஷம், சாரி. நம்மளுக்கு ஏன் எமோஷன்ஸ் முக்கியம்? நமக்கு டிசிஷன் எடுக்கிறதுக்கு, நம்ம என்ன டிசிஷன் எடுத்தாலுமே நம்மளோட எமோஷன்ஸ் தான் அங்க வந்து இது முக்கியமா இருக்கு. நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல வந்து நிர்ணயிக்கிறதுக்கும் நம்மளோட எமோஷன்ஸ் தான் அங்க முக்கியமா இருக்கு. நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை வந்து பில்ட் பண்றதுக்கு, அதை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கும் நம்மளுடைய எமோஷன்ஸ் தான் அங்க வந்து முக்கியமா இருக்கு. இப்போ இப்போ வந்து நீங்க எல்லாரும் சாட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. உங்களோட எமோஷன்ஸ் இப்போ இருக்க உங்களோட எமோஷன்ஸ் வந்து எப்படி இருக்கு? அப்படிங்கிறத வந்து எமோஜியா வந்து எனக்கு கொஞ்சம் சாட் பாக்ஸ்ல வந்து எல்லாருமே வந்து போடுங்க. எத்தனை விதமான எமோஷன்ஸ்! ரிஸ்வான் பிரதருக்கு பயங்கரமான எமோஷன்ஸ்ல இருக்கிறாங்க போல. இப்போ நம்ம கோவம் வந்த உடனே வந்து நம்ம என்ன செய்வோம்? சத்தமா பேசுவோம். ஓகே. நம்மளுக்கு இப்ப இந்த எமோஷன்ஸ் எல்லாமே காமன் தான். கரெக்ட்டா? இப்போ நமக்கு கோவம் வந்தா நம்ம என்ன செய்வோம்? நல்லா சத்தமா பேசுறவங்க இங்க எத்தன பேரு? ம். ஓகே. சோகம் ஆயிட்டீங்க அப்டின்னா, அமைதியா போயி, ஒரு இடத்துல போயி அமைதியா உட்கார்றவங்க எத்தன பேரு? ம்.
நம்மளுக்கு இந்த மாரி உணர்வுகள் எல்லாமே வந்து காமன் தான். இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு வந்து சோகமா இருக்கோம் அப்டின்னா, மத்தவங்க முன்னாடி போய் நம்ம என்ன செய்றோம்? நம்ம வந்து நம்ம சோகத்த காட்டாம, நம்ம வந்து மத்தவங்க முன்னாடி நம்ம சிரிக்கிற மாதிரி, அப்டியே நமக்கு நம்மளே ஒரு மாஸ்க் போட்டுக்கிறோம். கோவம் வந்துட்டா வந்து காச்சு மூச்சுன்னு கத்தி, ஆர்ப்பாட்டம் பண்ணி, உடைச்சு தூக்கி போட்டு அந்த இதெல்லாம் பண்றோம். அப்படி இல்லையா, அடுத்து என்ன செய்றோம்? நம்ம அது எல்லாத்தையும் நான் விட்டுட்டு, அது எல்லாத்தையும் மறந்துட்டு, நான் ஓரமா போயி, நம்மளுக்கு நாமளே ஏமாத்திட்டு, நம்ம ஓரமா போயி அங்க உட்கார்ந்துட்டு, அந்த விஷயத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லப்பா, அப்படிங்கிற மாதிரி நம்ம ஓரமா போய் உட்கார்ந்துர்றோம். இப்போ ஓகே. இப்போ நெக்ஸ்ட் இப்போ எமோஷன்ஸ் வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணக்கூடிய எமோஷன் வந்து மொத்தம் 4 ஸ்டெப்ஸ் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் அத ஐடென்டிஃபை பண்ணணும். நம்ம எமோஷன்ஸ் எந்த எமோஷன்ஸ்ல இருக்கோம் அப்படிங்கிறத, அத நம்ம என்ன உணர்வு, அத எந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்றோம் அப்படிங்கிறத, அத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் அத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆமா, நான் கோவமா தான் இருக்கேன். நான் சோகமா தான் இருக்கேன் அப்படிங்கிறத, என்னோட எமோஷன்ஸ வந்து அத நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எதனால அந்த எமோஷன் வருது? அதனால எனக்கு என்ன ப்ராப்ளம்ம நான் சால்வ் பண்ண போறேன்? அப்படிங்கிறத நான் வந்து அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கணும். இப்போ அந்த ப்ராப்ளம்க்கு நான் தான் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அதுக்கு நான் தான் பொறுப்பு. அதுக்கு நான் தான் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அப்படின்ட்டு அத அதோட எமோஷன்ஸ்க்கு வந்து நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கணும். ஓகே. இப்போ நமக்கு வந்து எமோஷன்ஸ வந்து உடனே வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயம் வந்து என்ன? பிரீத்திங் எக்சர்சைஸ் தான் வந்து நமக்கு வந்து நம்மளோட எமோஷன்ஸ வந்து டக்குன்னு வந்து நம்மளோட கோவமா இருக்கட்டும், சோகமா இருக்கட்டும், அத வந்து நம்மள கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும். இப்போ ட்ரையாங்கிள் பிரீத்திங் எக்சர்சைஸ் பார்க்கலாமா? எல்லாரும் ரெடிங்களா? ஓகே. அப்படியே எல்லாரும் அவங்கவங்க இடத்துல அப்படியே ரிலாக்ஸா உட்கார்ந்துக்கோங்க. ஓகேவா? ரிலாக்ஸா உட்கார்ந்துட்டீங்களா? ஓகே. இன்ஹேல், ஹோல்ட், எக்ஸேல். டோட்டல் 5 செகண்ட்ஸ். ஒவ்வொன்னுமே நம்மளுக்கு 5, 5 செகண்ட்ஸ். ஓகேங்களா பிரதர்? ஓகே. இப்ப பண்ணலாங்களா? இப்ப உங்களுக்கு எல்லாமே ஓகே தானே? புரிஞ்சிருச்சுங்களா? ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஓகே, ஓகே. ஸ்டார்ட். ஓகே. இன்ஹேல், ஹோல்ட், எக்ஸேல். ஓகே. ரிலாக்ஸ். இன்ஹேல், ஹோல்ட், எக்ஸேல். இன்ஹேல், ஹோல்ட், எக்ஸேல். லாஸ்ட் டைம். இன்ஹேல், ஹோல்ட், எக்ஸேல். ஓகே. இப்போ நீங்க எல்லாம் எப்படி ஃபீல் பண்றீங்க? ரிலாக்ஸா?
Happy sis. Okay. Relax. Calm. Mind clear. ஓகே. இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாவோ, இல்ல சோகமாவோ நீங்க இருந்தீங்கன்னா, யூசுவலா நீங்க வந்து என்ன செய்வீங்க? சாப்பிடுவோம். ஈட்டிங், ஸ்லீப்பிங். நல்ல மெத்தட் தூங்குறது. கிளீனிங் சூப்பர். ம். ஓகே. எல்லாமே சூப்பரா மேனேஜ் பண்றீங்க. சேஞ்ச் மைண்ட். இன்னைக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம கத்துக்கிட்டது வந்து, நம்மளோட உணர்வுகள வந்து நம்ம வந்து அடக்கக்கூடாது. ஓகேங்களா? நம்மளோட எமோஷன்ஸ வந்து என்னைக்குமே நம்ம வந்து அடக்கி கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க கூடாது. அத பாசிட்டிவா, அது நல்ல விஷயமோ மூலமா அத நம்ம வந்து வெளிய காட்டிறணும். அ அவட்ட அது நம்ம நம்ம என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட்டு அத ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் அத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கணும். கரெக்ட்டுங்களா? இந்த லைஃப் ஸ்கில் வந்து நம்ம எல்லாருக்கும் தேவை. நம்மளுடைய வாழ்க்கைய நம்ம உள்ளிருந்து நம்மளோட வாழ்க்கைய வந்து அது ரொம்ப வலிமையாக்கும். இப்போ நீங்க எல்லாருமே அத ரிப்பீட் பண்றீங்களா? நம்மளோட எமோஷன்ஸ நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு எந்த 4 ஸ்டெப்ஸ்? 4 ஸ்டெப்ஸ் சொன்னீங்கல்ல. என்ன 4 ஸ்டெப்ஸ்? லவ் லாங்குவேஜ் ஐடென்டிஃபை. ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். அக்செப்ட். கரெக்ட். அண்டர்ஸ்டாண்ட். கரெக்ட். நெக்ஸ்ட் ரெஸ்பாண்ட். கரெக்ட். சூப்பர். கு இதுல உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் சொல்ல விரும்புறீங்க? உங்களோட ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணலாம். எக்ஸலென்ட். தேங்க் யூ. ஹேண்ட் ரைஸ் பண்ணி சொல்லுங்க. ஈஸியா புரிய வைக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஹேண்ட் ரைஸ் பண்ணி சொல்லுங்க. யாருக்கும் எதுவுமே இல்லைங்களா? மீமா சொல்லுங்க சிஸ்டர்.
ஷமிமா சிஸ்டருக்கு அன்மியூட் பண்றீங்களாங்க சிஸ்டர்? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸ்லாம். சொல்லுங்க சிஸ்டர். எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர். நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க உங்களோட ஃபீட்பேக். ஆக்சுவலா வந்து செமையா இருந்தது. இப்ப நீங்க அந்த சொன்ன கான்செப்ட் வந்து நல்லா இருந்தது. அது எப்படின்னா, இப்ப நம்ம வந்து சோகமா இருக்கும்போது நம்ம போயிட்டு அமைதியா உட்கார்றோம். அதுக்கு பெருசா ஒண்ணும் ம். ரியாக்ட் பண்ண மாட்டோம். நம்மளே ஆ. நான் நான் அழுதுக்கிட்டாலும் நம்ம மேக்ஸிமம் நம்மளா தான் ரெக்கவர் பண்ணி வந்துருவோம். ஆனா ம். கோவமா இருக்கும்போது மட்டும் நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். நம்மள வந்து இது பண்ணிக்கிருவோம். அடுத்தவங்க அதான் நம்மளுக்கு இருக்கிற எல்லாரையுமே வந்து ஹர்ட் பண்ற மாரி அது ஒரு விஷயம் நடக்கும். ஸோ வந்து ம். அதுக்கு எப்படி நம்ம வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. உங்களுடைய ஸ்மைல் வந்து செமையா இருந்துச்சு. ஹோல் கிளாஸ் நீங்க அப்படியே வந்து அத வந்து கன்டின்யூ பண்ணது செமையா இருந்தது. மாஷா அல்லாஹ். அது வந்து என்னடா சீக்கிரம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாரி இருந்தது. அந்த அளவுக்கு நீங்க வந்து கொண்டு போய்க்கிட்டே இருந்தீங்க. செமையா இருந்துச்சு. மாஷா அல்லாஹ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க் யூ. துஆ செய்யுங்க. ம். சிஸ்டர் அன்மியூட் பண்ணுங்கங்க சிஸ்டர். அது அன்மியூட் பண்ண முடியல. அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். வலைக்கும் ஸ்லாம் சிஸ்டர். சொல்லுங்க சிஸ்டர். சிஸ்டர் என்னன்னு சொன்னாக்கா, நான் ஒரு டீச்சர் உண்டு தான். இப்ப நான் மெட்ஸ் பாடத்து வரல இந்த ட்ரையாங்கிள் பாடம் இந்த இதுவல் கண்டிக்கிறேன். எனக்கு இன்றைக்கு தான் ஒண்டர்ஃபுல்லா உண்ட இது எனக்கு விளங்கிச்சு. இந்த ட்ரையாங்கிளை வச்சே இந்த கான்செப்ட் ஒன்று இருக்குதுன்னு சொல்ற விஷயம் எனக்கு இப்பதான் ஓட மூலியம் எனக்கு தெரிஞ்சிச்சு. சரி, எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷம். சிஸ்டர். கிளாஸுக்கு போனாலே அந்த ட்ரையாங்கிளை பார்த்தாலே நேனே வரும் சிஸ்டர் எனக்கு. சரி, சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ். நீங்க வந்து எல்லாரும் இந்த உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு நான் ஷார்ட் ஷார்ப்பா சொல்றேன்னா சுத்தி வளைச்சு பிரிக்கிற மூக்கும் நீங்க டக்குன்னு பிடிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். நெக்ஸ்ட் யார் ஃபீட்பேக் குடுக்குறீங்களா? வேற யாரும் ரெடியா இருக்கீங்களா ஃபீட்பேக் சொல்ல? Okay. ஹாய் மேம், அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸ்லாம் சார். சொல்லுங்க. ஆக்சுவலா இந்த செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நான் ஐடி ப்ரொஃபஷன்ல ஒர்க் பண்றேன். ஓ, ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அடிக்கடி சார். ஒரு ஒரு டஃப்பான சுச்சுவேஷன், ஒரு பேடான டேலாம் இருந்துச்சுன்னா, வர வழியில ஆன் த வேல இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்துச்சுன்னா, அது ரொம்ப ரிலீவிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இப்பயே நான் ஒரு மீட்டிங்ல தான் இருந்தேன். முடிச்சுட்டு ஃப்ரெண்டு லிங்க் அனுப்பியிருந்தார், ஜாயின் பண்ணேன். யூஸ்ஃபுல்லா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் இது சார். ஒர்க் ஆகுது சூப்பர். சிஸ்டர். ரொம்ப தேங்க்ஸ். சிம்பிள் ட்ரிக்கா தான் இருக்கு. இவ்வளவு நாளா தெரியல. ஆனா ரொம்ப ம். யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒரு ஒரு தேங்க்யூ சார். சின்ன ட்ரிக் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய சேஞ்ச் இன் மைண்ட் செட் கொடுக்கும் அப்படின்றது வந்து இதுல தெரியுது. ஸோ தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்ஸ் ஃபார் த தேங்க்யூ. ஆர்கனைசேஷன் டீம் ஆல்சோ. அல்ஹம்துலில்லாஹ். தேங்க்யூ சார். ஹாப்பி நைட்டு. நீங்க எடுத்த அந்த 4 ஸ்டெப்ஸ் வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நம்ம வந்து சிம்பிளா நம்ம சொன்னாலும் ஒவ்வொருத்தவங்களும் நம்ம அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஒரு நோட்ஸ் கொடுத்து பேசுவாங்க. இருந்தாலும் நம்ம நச்சுன்னு அந்த 4 பாயிண்ட் அது நச்சுன்னு நம்ம சொன்னாலும் அவங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம ஒவ்வொருத்தவங்களும் எப்படி கோவப்படும் போது நம்ம குழந்தைகளை அடிக்கிறதா இருக்கட்டும், நம்ம டென்ஷனா இருக்கும் போது இருக்கட்டும், அது மாதிரி நேரத்துல நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி எக்ஸசைஸ் செஞ்சுட்டு நம்ம கோவத்தை நம்ம ரியலைஸ் பண்ணி அது எக்காரணத்துக்காக வருது, அது நம்ம மேலயா, யாரு மேல கோவப்படுறோம்,
அப்படின்னு ஒவ்வொருத்தரும் உணர்ந்துட்டு அதை ரியாக்ட் பண்ணாவே அந்த கோபம் வந்து பாதி கோபமே இருக்காது. அதை கரெக்டுங்க நான் சார். கிளியரா நீங்க கரெக்டா சொன்னீங்க. அந்த 4 பாயிண்ட்டை வந்து கிளீனா சொன்னீங்க. எப்படி நம்ம வந்து அந்த கோபத்தை வந்து நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்றது, அது எக்காரணத்தினால வருது, எதனால நம்ம அந்த கோபம் நம்ம படுறோம், அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோண்டாவே பாதி பேருக்கு ஒண்ணுமில்லாத சின்ன விஷயத்த அது பெருசா, அது மூக்கு காது மூக்கு வச்சு அதை பெருசா ஆக்கி அதை பெரிய விஷயமா ஆக்கிடுவாங்க. அதனால நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கோவத்தை நம்ம ஹேண்டில் பண்ணிட்டோம்னாவே யார் மேல எதற்கும் கோபமே பட தேவையே இருக்காது. அது அந்த எக்ஸசைஸ் மூலமாவும் அந்த பாயிண்ட் மூலமாவும் நீங்க அழகாவும் சூப்பராகவும் சொன்னீங்க. இருந்தாலும் உங்க ஹஸ்பண்டுக்கும் நான் நன்றி சொல்றேன். அவங்களும் உங்க பிபிடியை ஷேர் பண்ணதுக்கு அவருக்கும் இந்த இடத்துல நான் ரொம்ப ரொம்ப, ஏன்னா அவரு பின்னாடி இருந்துட்டு பேக் போனா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு என்னோட தேங்க்ஸ். நானு அவர் இல்லாம இவ்வளவு தூரத்துக்கு இத கிளியரா வந்து இருக்காது. ரொம்ப தேங்க்யூ. அல்ஹம்துலில்லாஹ், துஆ செய்யுங்க இன்ஷாஅல்லாஹ். ஓகே. வேற யாரும் ஃபீட்பேக் ஷேர் பண்றீங்களா? ஒரு நிமிஷம். வேற யாரும் ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா? ரொம்ப அழகா பேசுனீங்க சுல்ஃபியா சிஸ்டர். ரொம்ப நல்லா இருந்தது. டைம் வந்து தெரியல. அல்ஹம்துலில்லாஹ், ஒவ்வொரு தேங்க்யூ சிஸ்டர். பெண்ணுடைய ஆணுடைய முயற்சி இருக்கும், உழைப்பு இருக்கும். ஸோ இங்க உங்களை மாதிரி நிறைய பேருடைய ஹஸ்பண்டுடைய ஒத்துழைப்பும் முயற்சியும் இங்க இருக்கு ஒவ்வொரு பெண்ணுக்கும். கண்டிப்பா. அது ரொம்ப சூப்பரா திடீர்னு இருந்தது உங்களுடைய தான் செஷன். அது அது ஒர்க்கா. தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப அழகா பேசுனீங்க. இதே போல நாளைக்கு எல்லாருமே ரொம்ப எனர்ஜியா சப்போர்ட் பண்ணீங்க. இதே போல நாளைக்கும் முஹஜிபின் இர்ஃபான் ஹசன் சிஸ்டர் எஃபெக்டிவ் அண்ட் எத்திக்கல் கம்யூனிகேஷனை பத்தி இங்கிலீஷ்ல ஸ்பீச் பண்ண வராங்க. அவங்களுக்கும் இதே போல சப்போர்ட் பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆல். குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.